தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. மக்களுக்காக நான், மக்களாலே நான் என்கிற இந்த குரல் என்பது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்பவும் சரி, இப்ப அவங்க உயிரோடு இல்லை. ஆனா அவங்களுடைய அந்த குரல்ல இருந்த அந்த அதிகார துணியும் அந்த ஆளுமை தன்மையும் மறக்க முடியாது. இன்னைக்கும் அது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலையும் அந்த தமிழ்நாட்டு காத்துலயும் நிறைஞ்சிருக்கு என்பது மாட்டுக்கிறதே இல்லை. மீண்டும் மீண்டும் அது மட்டும் இல்லாம சிறப்பா டிசம்பர் 5 இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் மனதிலா இருந்தாலும் சரி, காதா இருந்தாலும் சரி, மூளையா இருந்தாலும் சரி, திரும்பி 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 அது ஒலிக்கும் என்பதில் மாற்றுக்கிறதே இல்லை. எப்படியா இருந்தாலும் சரி, சொன்னீர்களே செய்வீர்களா என்ற அந்த ஆளுமை, அந்த மிரட்டல், அதுலயா இருந்தாலும் சரி, மோடியா லேடியா என்ற அந்த போட்டி, அந்த ஈகோவா இருந்தாலும் சரி, என்னை யாராலும் அசைக்க முடியாது. நான் ஒரு இரும்பு பெண்மணி, ஆயம் லேடி. அந்த ஆளுமை திறன்லையும் அந்த ஈகோ தன்மையிலையா இருந்தாலும் சரி, அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. நான்லாம் எங்க அப்பா சொல்லி கொடுக்கும் போதும், நான் அரசியலை வியந்து படிச்சு பார்க்கும்பொழுதும், வியந்த ஒரு ஆளுமை அப்படின்னா பல பேர் நான் பார்த்து வியந்திருக்கேன். உலகத்துல தமிழ்நாட்டிலே பல அரசியல் தலைவரை பார்த்து வியந்திருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு ஆளா என்று முதல்ல ஒரு ஆளை பார்த்து நான் வியந்தது அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. நீ தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியை வேணா கேளுங்க, ஒரு பெண்மணியா எவ்வளவு சோதனையா இருந்தாலும் சரி, சாதனையா இருந்தாலும் சரி, அத்தனையும் கடந்து வந்து நின்று அரசியல் செஞ்ச ஒரே பெண்மணி அவங்க தான். சோதனைக்கும் சாதனைக்கும் ஒரு பெண்மணி நிகரா அப்படியே ஒப்பிட்டு காட்டுங்கப்பா, உதாரணம் காட்டுங்கப்பா அப்படின்னா அதுல ஜெயலலிதா அம்மையார் தான். நான் போன காலையில சொன்னேன், அவங்கள பத்தின வரலாறும் அவங்கள பத்தின சாதனைகளும் பக்கம் பக்கமா இருக்குது. அதெல்லாம் பேச நாளுக்கு பத்தாது, இந்த காணொலியை பத்தாது, அவ்வளவு போட்டா நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா நான் பேசியிருந்தேன், எனக்கு திருப்தி அடையலை. ஆனால்தான் மறுபடியும் அதே விஷயத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றியே, அவங்களுடைய சாதனைகளை பற்றி பேச வந்திருக்கிறேன். காரணம், ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் மனதிலும் அம்மா உணவகம் மறக்கவே மறக்காது. ஏன்னா நானும் அங்க வாங்கி சாப்பிட்டவன் தான். என்னுடைய ரத்தத்திலே அம்மா உணவகம் இருக்கு, புரியுதுங்களா? நானும் 3 ரூபாய் தயிர் சோறு வாங்கி சாப்பிட்டுருக்கேன், 5 ரூபாய் சாம்பார் சோறு வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன், காலையில 1 ரூபாய் இட்லி வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன், 5 ரூபாய் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன். எப்போ அப்படின்னு நீங்க கேட்கலாம். லாக்டவுன்ல தாங்க. லாக்டவுனு, அப்புறம் குடும்ப நெருக்கடி, பொருளாதாரம், இது எல்லா காலத்திலையும் கை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் மேலவா சோறு வேணுமா அந்த குறைந்த விலையில என்று கொடுத்தவங்க அம்மா உணவு தான். சொல்லுவாங்க வள்ளலாருக்கு இலவசமா உணவு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. அம்மையார் ஜெயலலிதார்கள் முரண்பாடெல்லாம் இருக்குது, கருத்து முரண்பாடெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அவங்க வள்ளலாரா இல்லையாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா சோறு கம்மி விலையில கொடுத்தாங்க. பிச்சை எடுக்கிறவங்க கூட ஒரு நாள் 10 ரூபாய் வரும்னு வைங்களேன், 10 ரூபா வரும்னு வைங்களேன், அவங்களால கூட ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமா என்று கேட்ட அம்மா உணவுல போய் சாப்பிட முடியும் என்பதை முடியும் அப்படின்றத நிறைவு செஞ்சாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவங்கள பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலியில போலாம். அதிமுக அதாவது முக்கியமா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை எடுத்திருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய இந்த தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள் எல்லாம் எடுத்துருச்சு. ஆனா அம்மா உணவகம் என்ற திட்டத்தை மட்டும் தொடவே முடியல. காரணம், அம்மா உணவு தொட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் புரட்சி வெடிக்கும். ஏழை எளிய மக்களுக்கு நாள்தோறும் உணவளிப்பது, நல்ல உணவளிப்பது அம்மா உணவு. அதாவது சொல்லுவாங்க, இந்த 10வது படிக்கிறாங்க இல்லையா, 10வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அந்த காலையில சிறப்பு வகுப்பு நடத்துவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த காலை உணவு சிற்றுண்டியை கொடுக்கறது இந்த அம்மா உணவகம் தான். அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆசிரியர் ஸ்பான்சர் பண்ணி இந்த அம்மா உணவகத்துல இருந்து டிஃபன் வாங்கி தருவாங்க என்ற நடைமுறையில இருந்தது. இதுவும் மீறி இப்ப ஐயா முதல்வர் கொண்டு வந்தார் இல்லையா, காலை உணவு திட்டம் என்ற ஐயா மு க ஸ்டாலின் கொண்டு வந்தார் இல்லையா, அந்த காலை உணவு திட்டத்துல வழங்கக்கூடிய அந்த உணவெல்லாம் அம்மா உணவகத்துல இருந்து தான் சமைச்சு கொண்டு வரதாலாம் மக்கள் கிட்ட செய்தி இருக்குது. எனக்கு தெரியல அங்கதான் கொண்டு வராங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மக்களை கேட்டப்போ இப்படிதான் சொல்றாங்க, அம்மா உணவகத்தை எக்காரத்து கொண்டு எப்படியா இருந்தாலும் தன்னுடைய தாலிக்கு தாங்க திட்டத்தை வேணா எடுத்துடலாம், அம்மா உணவகத்தை தொடவே முடியாது. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நம்ம தொடணும் அப்படின்னாலே அவங்க அனுபவிச்ச அந்த கொடுமைகளும் அந்த சோதனைகள் வந்தது இல்லையா, அந்த சோதனைகளை சாதனையா மாற்றின அவங்களுடைய இந்த வெற்றி வரலாறும் நம்ம கண்ணு முன்னாடி தானா வருது. நம்ம பார்க்கல, நம்ம ஜெயலலிதா முன்னாள் முதல்வர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எப்படி சாதனை பண்ணாங்க அதெல்லாம் தான் வருது. ஆனா நம்ம பார்க்கவே இல்லை வரலாறு. ஆனா வரலாறா தானா நுழையுது. அப்படிப்பட்ட மாபெரும் வரலாறு தான் அவங்களுடைய வரலாறு.
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விருப்பமே இல்லாம தான் திரைத்துறைக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஊடகவியலாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய 16 வயதினில் ஐயா எம்ஜிஆர் அவர்களோட ஹீரோயினா சினிமாக்குள்ள வராங்க, திரைத்துறைக்குள்ள வராங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். எந்த படத்துல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 1000ல் ஒருவன்ல வெளிவராங்க. 1000ல் ஒருவன்ல ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு 47 வயது இருக்கும். அவருடைய பிறப்பு கணக்கு பண்ணி பார்த்தா 47 வயது இருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அப்ப 16 வயதுக்குள்ள யாருமே வந்திருக்க மாட்டாங்க, நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு டாப் ஸ்டாரா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 16 வயதுல ஹீரோயினா நுழைஞ்சி அடுத்தடுத்து ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட பல்வேறு வகையான படங்களை நடிச்சிருக்கிறாங்க, பல படங்களை நடிச்சிருக்கிறாங்க. எல்லா படமும் வெற்றி, எல்லா படமும் சக்சஸ். அவங்களுடைய தொட்டதெல்லாம் தொடங்க போகுதடா என்ற பாட்டு போல அவங்க தொட்டதெல்லாம் சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். எல்லா படமும் நல்லா ஓடுது. ஐயா எம்ஜிஆர் அவர்களும் நெருக்கமாகறாங்க, நல்லா ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் வாழ்க்கையில புஷ் பண்றாரு. கொள்கை பரப்பு செயலாளர், அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்கிற பதவியை அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கையில வழங்குறாரு. வழங்குறாங்க ஐயா எம்ஜிஆர் அவர்கள். இந்த இதுல வழங்கிட்டாங்க இல்லையா, வர்றது ஒன்றும் ஈஸி கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகளை கடந்துதான் கொள்கை பரப்பு செயலாளராக வந்திருப்பாங்க. அப்படியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக வரக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க இருந்த எல்லாரையும் ஆட்டி படைச்சிருவாங்க. அப்பயே அவங்களுடைய அந்த ஆளுமை, ஒரு பெண்ணா இருந்தாலும் தனக்கான இடத்த அவங்க சரியா நிர்ணயிச்சிருக்கிறாங்க. தனக்கான ஆளுமை, அந்த ரேஷியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆளுமையினுடைய ரேஷியோவை கரெக்டா வச்சிருந்துருக்கிறாங்க. இவன் வந்தா, இந்த ஜெயலலிதான்ற ஒரு பொண்ணு வந்தா நம்ம எல்லாரும் தூக்கிடுவா அப்படின்ற அந்த கொள்கையில அந்த டீம் உறுதியா இருந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பயும் கொள்கை பரப்பு செயலாளா இருந்த போதும் பயங்கரமான டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. இப்படி பல்வேறு வகையான பிரச்சனைகள் கடந்துட்டே வராங்க. அதுக்கப்புறம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரோட அந்த தலைமை பண்பை பார்த்துட்டு இந்த சத்துணவு கழகத்துக்கெல்லாம் தலைமையா போடுறாரு. பல வகையான தலைமை பண்புகளை கடந்து வராங்க. திடீர்னு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆரினுடைய வாழ்க்கையில பல பகுதிக்குள்ள நான் இருந்திருக்கிறேன். அவருடைய திரைப்பகுதியில் நான் இருந்திருக்கிறேன், அவருடைய வாழ்க்கை பகுதியில் நான் இருந்திருக்கிறேன், அவருடைய அரசியல் பகுதியில் நான் இருந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் அவருடைய இறுதி கட்டமான ஊர்வலத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல போய் இருந்திருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் அப்படின்னு திரும்பி இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த ராணுவ ஊர்வலத்துல கூட்டு போவாங்க இல்லையா, அதுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நின்றுக்கிறாங்க. ஆனா அதே டீம் கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா, அதே டீம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடாது, இவ இருந்தா இந்த தலைமை பண்பு போயிருச்சு, இந்த எம்ஜிஆர் என்ற தலைமை போயிருச்சு, இந்த ஜெயலலிதா என்ற பெண் இருந்தா அப்படின்னா நம்ம எல்லாரும் தூக்கி சாப்பிட்டு முன்ன வந்துருவா என்ற ஒரு பயத்துல அவங்களை பிடிச்சு கீழே தள்ளுறாங்க. அந்த கீழே தள்ள அந்த வெறியோட முன்னேறி வரணும் என்கிற அந்த ஈகோவை தனக்குள்ள வளர்த்துக்கிறாங்க, அந்த ஆளுமை பண்பை தனக்குள்ள வளர்த்துக்கிறாங்க. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போனோடனே ஜானகி டீம், ஜெயலலிதா டீம் என்ற கட்சி 2ஆ பிரியுது. அதுக்குள்ள பல வகையான தேர்தல் போட்டி எல்லாம் வருது, எக்கச்சக்கமா வருது. ஜானகி என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் அம்மையார் ஜானகி அவர்கள் ஐயா கலைஞர் அவர்கள் கிட்ட போயிடுறாங்க. அவங்களுக்கு சரியான அரசியல் பண்ண தெரியல, குழப்பிடுறாங்க அதிமுக என்கிற கட்சியை. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்க, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அரசியல், அந்த கண்மூடித்தனமான அந்த திமுக எதிர்ப்பை சரியா பாக்குறாங்க. ஓ, திமுக எதிர்ப்பு இப்படிதான் இருக்குது, இது இப்படி பண்ணா இப்படி தட்டி தூக்கிட முடியும் என்கிற அந்த கால்குலேஷனை, அதான் சொல்லுவார் இல்லையா இவரு ராதாரவி சொல்லுவார் இல்லையா, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும், இந்த மாதிரி கூட்டி கழிச்சு பார்த்துக்கிறாங்க, கணக்கு சரியா வந்திருக்குது. அவங்க எதுவுமே பண்ணல, அவங்க என்ன பண்ணணுமோ அது பண்ணிருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் எதுவுமே பண்ணல, ஆளுமை பண்போட இருந்திருக்கிறாங்க. எந்த இடத்துல பேசுமோ அந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க. மக்களா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய தலைமை பண்பு, அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பான பொதுச் செயலாளர் பதவியை தூக்கி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பதவியை பயன்படுத்தி முதலமைச்சரா வந்திருக்கிறாங்க. முதலமைச்சரா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பல வகையான நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. எக்கச்சக்க ஏராளம். என்னடா திரைத்துறையில இருந்தாங்க, அரசியலுக்குள்ள வந்தாங்க, முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? ஆயிட்டாங்கதான். ஆனா அவங்களுடைய அந்த இடைப்பட்ட அரசியல் வாழ்க்கையில தான் அவங்களுடைய அந்த சோதனைகளை சாதனைகளா மாற்றின வரலாறுலாம் இருக்கு, பின்னாடி பார்ப்போம். அதாவது இவ்வளவு ஆண்டுகள் கழித்து, இவ்வளவு போராட்டங்கள் கழித்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து
முதலமைச்சர் ஆன உடனே அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா இருக்கக்கூடாது, அவங்களோட இந்த சரியான ஆளுமை பண்பு சொன்னேன் இல்லையா, அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கார்ல போயிட்டு இருக்கும்போது லாரி ஏற்றி தட்டி தூக்க பார்த்துருக்கிறாங்க. ஆனா அதுல இருந்தும் உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. இது போன்ற பல வகையான துரோக செயல்ல இருந்து கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க சட்டமன்றத்துக்குள்ளவே. ஆனா எல்லா துரோகங்களையும் துயரங்களையும் தாண்டி தாண்டி வந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் ஆன உடனே ஒரே ஒரு நேர்காணல் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் ஆன உடனே முதல் நேர்காணல் அதுல சொல்றாங்க, நான் இந்த முதலமைச்சர் பதவியை சும்மா வாங்கல, சும்மா நாங்க வந்து தேர்தலில் போட்டிட்டு மக்கள்கிட்ட வாக்கு பெற்றுவாங்கல, பல வெறி நாய்களை கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நாய் என்றாலே நமக்கு எல்லாம் பயம், அதுல வெறினா என்றா அப்ப எவ்வளவு சோதனைகளை கடந்து வந்திருப்பாங்க. சோதனைகளை சாதனைகளாக மாற்றிய வரலாறு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இலவச மடிக்கணினி என்பது மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வழங்கப்படும் என்ற திட்டத்தை அறிவிச்சாங்க. அதை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமா நகர்த்தி கொண்டு சென்றாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஏஐ ரோபோட்டிக்ஸ் போன்ற பள்ளி கல்வி எல்லாம் போயிட்டு இருக்கணும், இந்த நவீன கல்வி வந்து கொண்டு வரணும் என்கிற நோக்கில் 2011 2019 வரைக்கும் 51.69 லட்சம் மடிக்கணினிகளை இலவசமா வழங்கியிருக்காங்க. அப்படின்னா அப்ப எவ்வளோ பெரிய தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அது கூட அந்த மடிக்கணினி வந்து திருட்டுத்தனமா வித்து பணம் பார்த்துடக்கூடாது என்பதற்காக சிப்பு அதுக்குள்ள இருக்கும்ல, சிப்பு இருக்கும்ல, அதற்குள்ளேயே தமிழ்நாடு அரசு இலவச மடிக்கணினி திட்டம் என்பதை உள்ள அச்சடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்ப மாணவர்களுக்கு தான் அது போய் முழுக்க போய் சேரணும் என்கிறதுல எவ்வளவு குறியோட நெறியோட இருந்திருக்காங்க பாருங்க. ஆனா திமுக அரசு இது நாள் வரைக்கும் தரல. இப்பதான் நாங்க டெண்டர் விட்டுட்டோம், லேப்டாப் தர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது கூட தேர்தல் அறிவிப்பா இல்ல சும்மாவா? இப்ப டெண்டர் விட்டு எப்ப தர போறாங்க? இது போன்ற பல வகையான கேள்வி எழுதா இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த அடித்தட்டு மாணவர்களாக அரசு பள்ளியில படிக்கிறவங்க பெரும்பாலும் யாரா இருப்பாங்க? இந்த அடித்தட்டு மாணவர்களாகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறது பிடிஎஸ் படிக்கிறதுலாம் ஒரு எட்டாக்கனியா இருக்கும். காரணம் பொருளாதாரம். இப்ப கூட உதாரணத்துக்கு பாருங்க, இந்த நீட்லாம் படிக்கணும் அப்படின்னா இங்க 5 லட்சம் அங்க 3 லட்சம் அப்படின்னு தனியார்ல புடுங்குறாங்க. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசு பள்ளியில படிச்சு நீட் எம்பிபிஎஸ் படிக்கணும் பிடிஎஸ் படிக்கணும் என்கிற மாணவர்களுக்கு நான் அந்த கல்லூரிகள்ல 7.5% இடஒதுக்கீடு தருவேன், அவங்களும் அடித்தட்டு மக்களும் பொருளாதார வசதியில முன்னேறி போறதுக்கு நான் பெரும் உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வாழ வச்சது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இதுக்கு உதாரணம் வேணும் அப்படின்னு சொன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த ஆஃபரை இந்த சொன்ன இல்லையா, இந்த திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் 6 பேர் மட்டும்தான் ஒரு கல்வியாண்டுல மருத்துவக் கல்லூரிகளுக்கு அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளுக்கு எல்லாம் உள்ள போயிருக்கிறாங்க. ஆனா எப்ப இந்த திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சாங்களோ 2021 2020-21 கல்வியாண்டுல சுமாரா 435 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளுக்கு உள்ள போய் படிச்சிருக்காங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை. திமுக ஆனோன்னு சொல்லுது இல்லையா, நாங்க அனைவருக்கும் கல்வியை கொடுத்தோம் அப்படி இப்படின்ட்டு. ஆனா முதல் தடவையா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உங்க குடும்பத்துல நீதான் முதல் தலைமுறை பட்டதாரியா, சரி நீங்க வா, நீ என்ன படிப்பு வேணா படிச்சுக்க, மேல் படிப்பு என்ன டிகிரி முடிக்கிறாங்க இல்லையா, என்ன படிப்பு வேணா அதுல படிச்சுக்க, உனக்கு கட்டண சலுகை கொடுக்குறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ தான் உன் குடும்பத்துல முதல் தலைமுறை பட்டதாரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை மற்றும் வறுமை ஒழிப்பு சார்ந்த திட்டம் தான் இதுல ஒரு திட்டம். அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சொல்லணும் அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கு முட்டையுடன் கூடிய தினசரி சத்தான உணவுகள், 2 ஜோடி செருப்பு மற்றும் 4 செட்டு சீருடைகள், சீருடை இல்லாம கஷ்டப்படுவாங்க, 4 செட்டு சீருடை வழங்கப்படுகின்றன. எழுது பொருட்கள், நோட் புக், பை மற்றும் பிற அத்தியாவசிய தேவை பொருட்கள் அனைத்தையும் கொடுத்து, அதாவது ஒரு பள்ளிக்கல்வி பயில்கின்ற ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவிக்கோ என்னென்ன தேவையோ, டேய் மா இல்ல டேய் நீ என்ன நீ படிச்சா போதும்டா, உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் நான் செய்யறேன்டா, உனக்கு அம்மாவா நான் இருந்து பாத்துக்கிறேன்டா என்று சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் அம்மாவாக திகழ்ந்து மாணவர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் அம்மாவா பார்த்து செஞ்ச ஒரு அம்மா தான் நம்ம அம்மா, அது ஜெயலலிதா. கொரோனா காலத்துல மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போக முடியாது, அவங்களும் அவங்க வாழ்க்கையில படிச்சு பொருளாதாரத்துல முன்னேறணும் அப்படின்னா ஆன்லைன் வகுப்பு படிக்கிறதுக்கு டேட்டா போறதுக்கு நெட்டு போறதுக்கு காசு இல்லை. ஆனா ஒவ்வொரு மாணவனுக்கும் 2 GB டேட்டா இலவசமா தந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க ஒண்ணுமே செய்யாம நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு வாய் மட்டும் பேசுற திமுக எங்க சிந்திச்சு பாருங்க. அதாவது இந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்தி வச்சு இந்த அம்மா உணவகம் என்பது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஐயோ இந்த திட்டம் செம்ம திட்டமா இருக்கடா,
இதை வாங்கினா நமக்கு ஓட்டு போடுவாங்களடா மக்களே அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி, கர்நாடகா, கேரளா இது போன்ற பல மாநிலங்கள்ல அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப கூட சமீபமா இந்த திட்டம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவோடு தொடங்கி வச்சதா மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திட்டத்தை, வறுமை ஒழிப்ப, ஒரு பசிய போக்கணும் என்கிற நோக்கத்துல உருவாக்குனதுதான் இந்த அம்மா உணவகம் என்கிறது. அதாவது இன்னைக்கு திமுக எவ்வளவு திட்டங்கள்லாம் சொல்லுது, ஆனா அது எல்லாத்தையும் முன்னெடுத்து ஐயா எடப்பாடி அவர்கள் எவ்வளவு நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கடியா இருந்தது தங்கம், ஆனா அதை எட்டும் கனியா மாத்தி தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அதான் இன்னைக்கு ரத்து பண்ணி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அம்மா ஸ்கூட்டி திட்டம், இதெல்லாம் எவ்வளவு நல்ல திட்டம். நீங்க சொல்றாங்க ஓசில பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா, வேணாம் இந்தாங்க ஸ்கூட்டி, எங்க பெட்ரோல் பண்ணணும் நீங்க பாட்டு போட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு வழங்கினாங்க. இதெல்லாம் எவ்வளவு நல்ல நல்ல திட்டங்கள். அப்புறம் இன்னைக்கு சொல்றாங்க பாத்ரூம்ல பாப்பா குழந்தை கடந்தது, அங்க குழந்தை கடந்தது, ரயில்வே கக்கூஸ்ல குழந்தை கடந்தது, பிளாட்ஃபார்ம்ல குழந்தை கடந்தது, குப்பத்தொட்டில குழந்தை கடந்தது. ஆனா அம்மா தொட்டில் குழந்தை என்கிற திட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கும் பாதுகாப்பா அம்மாவா இருந்து செயல்பட்டவங்க அம்மா. அப்ப எவ்வளவு பெரிய தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாம் அதிமுக கொண்டு சேர்த்திருக்கு என்பதை பார்க்கணும். அதே போல 2 பெண் குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு டெபாசிட், அவங்களுக்கு 18 வயசு ஆனோடனே தங்கத்தை எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளவு நல்ல திட்டம். இது போன்ற பல திட்டங்கள் இருக்குது. ஜெயலலிதா அவர்களும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது போன்ற பல வகையான நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சு அதன் மூலமா தமிழ்நாடு செழித்தோங்கி வளர வச்சிருக்கிறாங்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொருவரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால், அதாவது அம்மாவால நாம எல்லாரும் பயன்பெற்றிருப்போம் என்கிறத நான் முழுமையா நம்புறேன். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம ஜெயலலிதா அவர்களுடைய வரலாற ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாரும் அவங்களுடைய வரலாறை படிக்கணும். அவங்கள மாதிரி நம்ம வாழ முயற்சிக்கணும். நான் சொன்னோன்னே அவங்க இவ்வளவு கெட்ட செயல் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் நீ பேசினியானு. ரஜினி எனக்கும் இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும் நீங்க ரசிக்கிறீங்க. எல்லாருக்கும் இன்னொரு முகம் இருக்குது, எனக்கு கூட இன்னொரு முகம் இருக்குது. நல்லது கெட்டது, சாம்பார் ரசம், இரவு பகல், பூவா தலையா, அது மாதிரி எல்லாருக்கும் ஒன்று இருக்கதான் செய்யுது. அவங்க எப்பவுமே நல்லதை பாருங்க, பி பாசிட்டிவ் வைப்ஸ், ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸ், அந்த மாதிரி இருங்க, பி பாசிட்டிவ். அந்த மாதிரி அவங்க செய்த நல்லதை பாருங்க, அவங்க வாழ்ந்து துணிச்சலாம் அந்த வாழ்க்கையை பாருங்க, அவங்க எவ்வளவு நல்லதுகளை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது பாருங்க. சோதனைகளை உடைத்து எப்படி சாதனைகளை படைச்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்கள போல நாமளும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி சாதனை மனிதர்களா வாழ்வோம்ப்பா, வாழ்ந்துட்டா பாத்துருவோமே என்கிறத முயற்சிப்போம். இந்த நாள்ல அதுக்காக நாம உறுதி ஏற்போம், கண்டிப்பா உறுதி ஏற்போம். எல்லாரும் அவங்களுடைய வரலாறை படிக்கணும். மேலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இந்த 9ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரை பற்றிய வரலாறு அறிவு பெற்று தெளிந்து வருவோம். மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்திருக்க நீங்கள் என்னோட இணைந்தீர்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். இது உங்கள் ஸ்டாலின் பாரதி வலையொலி. நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி. எனவே மக்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.